வணக்கம் அன்புற்றுக்கோள் உறவுகளே. மனைக்கு மனைவி வாய்க்கணும், மண்ணுக்கு மாடு வாய்க்கணும் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த காங்கேய மாடு மண்ணுக்காக உழைக்கிறதுக்கு திறன் பெற்ற ஒரு மாடு அப்படின்னா அந்த காங்கேய மாடு தான். அந்த காங்கேய மாட்டினுடைய அழகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. எப்படியெல்லாம் அழகு இருக்குது அப்படிங்கிறத ஒரு வரமுறைப்படுத்துறதுக்கு அதனுடைய பிறப்பு அம்சங்களாக இருக்கக்கூடிய 9 அம்சத்தை வச்சு தான் பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு போட்டியே வச்சு நடத்துகிறாங்க. எங்கள் பெருந்துறை சிப்காட்டுக்கு பக்கத்தில். அந்த போட்டியில் எந்தெந்த மாடுகள் வந்துச்சு, அது எப்படி அதை நிர்ணயிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வரிசையாக ஒன்றுன்னா. எல்லாம் ஒரே இடத்துல குவியும் போது ரொம்ப ஆர்வமாக வளர்த்துறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் வளர்த்தலாங்கிற ஒரு ஆர்வம் தூண்டப்படுது. இந்த 9 வகையான அம்சத்தில் நாம் அறிந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த சுழி பார்க்குறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அதில் 5 வகையான சுழிகளை பார்ப்பாங்க. அதுலேயும் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 சுழி ரொம்ப மிக முக்கியமான சுழி. அதில் இந்த முதன்மையான இந்த சுழி நெத்தியில் இருக்க வேண்டியது. அந்த கட்டம் போட்டு காட்டியிருக்கிற அந்த கேப்பில் இருந்துன்னா சரியான சுழி. அதை விட்டு மேலே ஏறி கொண்டைக்கும் போகக்கூடாது, கீழே இறங்கி கண்ணுக்கு நேரும் வரக்கூடாது. 4 விரற்கடை அளவுக்கு அது அடங்கணும். அதுக்கு மேலே கீழே எங்கேயும் போகக்கூடாது. இது பொடனி சுழி. கொம்புக்கு உள்ளே போகாமல் கொம்பை விட்டு விலகி 4 விரக்கடைக்கு உள்ளே அடங்கணும். காது நேருக்கும் தாண்டி அந்த முதுகு பக்கம் போகக்கூடாது. இது ஒரு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ராஜா சுழி. துமலிருந்து அரையடி பின்னாடியும் தொப்புள் கொடியிலிருந்து துமல் பக்கம் வர மாதிரியும் அந்த மேல் முதுகில் நடுத்தாரையில் அமைஞ்சதுன்னா அது ஒரு அம்சமான சுழி. இதே சுழி அந்த துமிலுக்கு பக்கம் வந்ததுன்னா அசவச்சுழி. பின்னாடி போச்சு அப்படின்னா அதுவும் ஆகாத சுழி. அந்த சுழி ஸ்தானத்தில் இருந்தும் இன்னொரு சுழி எக்ஸ்ட்ராவாக பின்னாடி பக்கம் இருந்ததுன்னா பின்பாடை சுழி, ரொம்பவே பாதிக்கக்கூடிய சுழி. முன்னாடி இருந்துன்னா முன்பாடை சுழி. ஆக 2 ஆகாத சுழி. வாளுக்கும் உள்பக்கமோ வெளிப்பக்கமோ எந்த ஒரு சுழியும் இருக்கக்கூடாது. இந்த துமல் பொறுத்த வரைக்கும் பெருசாக இருந்து நடக்கும்போது இந்த சைடு அந்த சைடு ஆடக்கூடாது. இந்த இளங்கண்ணக்குட்டியில் நெத்தியில் இருக்கிற சுழி, உடனில் இருக்கிற சுழி, முதுகில் இருக்கிற சுழி, இந்த 3 ஸ்தானத்தில் இருக்கிறத கரெக்டாக காட்டிக்கிறேன். இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவையில்லாத ஒன்று. இவ்வளோ நேரம் சுழின்னு சொல்லிட்டு வந்தோம். அது என்ன சுழி அப்படின்னா முடிகள் இந்த மாதிரி சுழிஞ்சு வரதான் சுழின்னு சொல்கிறது. மாட்டினுடைய வயிற்று பகுதியில் வரக்கூடிய விழா எலும்பு ஒன்று குறைவாக வளர்ச்சி இருந்ததுன்னா அது குறைகடவு. போட்டி நடக்கூடிய இடத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த மாடுகள்லாம் போட்டிக்கு தயார் நிலையில் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பல்லினுடைய எண்ணிக்கையை பொறுத்து, பல் எவ்வளவு போட்டிருக்கு, எவ்வளவு முளைப்பல் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த போட்டிகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. ரகம் வாரியான மாடுகள் வரிசையாக கொண்டுட்டு வந்து நிறுத்தப்படுது. அதில் அவங்க அந்த அம்சங்களை எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ குறைச்சலாக கூடுதலாக இருக்குதுங்கிறத கணித்து அந்த மாடுகளை அனுப்பி வைக்கிறாங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு பரிசுகள் நிறையா குவிச்சு வச்சுருக்கிறாங்க. அதில் அனுப்பக்கூடிய மாடுகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைவு பரிசுகளை வழங்குறாங்க. அதுதான் அந்த ஷீல்டு. அது எல்லா மாட்டுக்காருக்கும் கொடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் அங்கே வந்திருந்த மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அங்கே சாப்பாடு வழங்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் இது மாதிரி போட்டிகள் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது.
give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet mentally. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Shut your mouth, you can save it. I'm the same dude that got his come up from the basement. 100 songs, 100 weeks, didn't change it. Experiments, development, intelligence, and patience. I'll do it all again, cause I never feel complacent. Let's keep the good vibes, positivity's contagious. I'm never looking back, cause I made a life that's passionate. A college graduate suppressing all his talents, yeah. He found a way to go and change, become an advocate. For taking control of your life, go out and battle. And you think you have a dream, then act on it. Get after it, get out your head and fucking capture it. You got one life to master it. Don't give up on your future, we all start losers. We're all late bloomers, gotta struggle through the sewer. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you